Hello friends, welcome to Jobs Mill. சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னை சர்வதேச விமான நிலையமில் டைரக்ட் வாக்இன் இன்டர்வியூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பர்சனல் இன்டர்வியூ மட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த பர்சனல் இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போஸ்டிங் போடுவாங்க. அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். 10th 12th ஐடிஐ டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா குவாலிஃபிகேஷனும் இதுக்கு எலிஜிபிள் தான். இன்டர்வியூ டேட்டு டைமிங், எந்த அட்ரஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க, இன்டர்வியூ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எப்படி அப்ளை பண்ணணும், எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அட்ரஸ் ஆஃபீஸ் ஆஃப் தி ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட், ஏர் இந்தியா யூனிட்டி காம்ப்ளெக்ஸ், பல்லாவரம் கண்டோன்மெண்ட், சென்னை 600043. ஸோ இந்த அட்ரஸில் மார்னிங் 9லேருந்து 12 வரையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ அட்ரஸ் டைமிங் காமன் தான். டேட் மட்டும் ஒரு பொசிஷனுக்கும் மாறும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு போய் அட்டன் பண்ணுங்கள். ஸோ April 17, 18, 19, 20 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டேட் செக் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதில் 80 வேகன்சி, ஜூனியர் கஸ்டமர் சர்வீஸில் 64 வேகன்சி, ரேம் சர்வீஸில் 121 வேகன்சி, ஹேண்டிமேனில் 230 வேகன்சி காமிச்சிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஏர் இந்தியாவோட விஷன் மிஷன் ப்ராசஸ்ஸு இது எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இப்போ ஒரு போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன், சேல்ரி, ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் எல்லா போஸ்டிங்க்கும் காமன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் 28 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி, இந்த ஓபிசியில் பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகிரியாக இருந்தால் ஓபிசியில் வருவீங்க. ஸோ ஓபிசிக்கு 31 ஏஜ் வரையும் காமிச்சிருக்காங்க. இன்டர்வியூ போகும்போது ஓபிசி நான் கிரீமி லேயர் ஃபார்மேட்டில் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், சரியா? அதே மாதிரி SC/ST கேட்டகிரியாக இருந்தால் 33 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், இந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணி பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுல ப்ரொஃபிஷியண்ட்டாக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது தேவையில்லை. ஸோ இந்த ஏர்லைனில் கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட் இருந்தால் ப்ரெஃபரன்ஸ் முன்னுரிமை தருவாங்க. அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஏவியேஷன் கிராஜுவேஷனு, ஏர்லைன் டிப்ளமோவில் நீங்கள் கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட் இருந்தால் ப்ரெஃபரன்ஸ் முன்னுரிமை தருவாங்க. அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் ப்ரெஃபரன்ஸ் தருவாங்க, சரியா? ஸோ மற்றபடி நீங்கள் கிராஜுவேட் முடித்து பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுல ப்ரொஃபிஷியண்ட்டாக இருந்தாலே போதும். இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேட் இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ முதல்ல 10th +2 3 இயர்ஸ் கிராஜுவேட் முடித்தவங்க மட்டும்தான் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நேச்சர் ஆஃப் ஜாப் கீழே காமிச்சிருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜூனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எல்லா போஸ்ட்டுக்கும் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு +2 பாஸ் பண்ணி பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுல ப்ரொஃபிஷியண்ட்டாக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 சேலரி காமிச்சிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ரேம் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஸோ இந்த போஸ்ட்டுக்கு டிப்ளமோ ஆர் ஐடிஐ முடித்து ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிப்ளமோ பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ரொடக்ஷன், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைலில் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஐடிஐ மோட்டார் வெஹிக்கல், ஆட்டோ எலக்ட்ரிக்கல், ஏர் கண்டிஷனிங், டீசல் மெக்கானிக், பெஞ்ச் ஃபிட்டர், வெல்டர், ஸோ இந்த ட்ரேடில் 3 இயர்ஸ் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ ஆர் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணி ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் ரேம் சர்வீஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 25,000 சேலரி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர் 10th பாஸ் பண்ணி ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி 23,000 காமிச்சிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு போஸ்ட்டுக்கும் நேச்சர் ஆஃப் ஜாப் கீழே காமிச்சிருப்பாங்க. அந்த டேபிளர் காலமுக்கு கீழே காமிச்சிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஹேண்டிமேன், ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். அதே மாதிரி நாலேஜ் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் லாங்குவேஜ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதுபோக ஹிந்தி லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும், சரியா? ஸோ அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரிஞ்சிக்க தெரிஞ்சால் போதும். ஹிந்தியில் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு அவசியம் இல்லை. ஸோ சேலரி 21,000 கொடுத்துருக்காங்க, சேலரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேண்டிமேனுக்கான நேச்சர் ஆஃப் ஜாப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர், கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த போஸ்டிங்க்கு பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஒரு குரூப் டிஸ்கஷன் இருக்கும். ரேம் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர். ஸோ இதுக்கு ட்ரேட் டெஸ்ட், அதாவது டிரைவிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் நல்லா ட்ரைவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி டிரைவிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஒரு பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே சேம் டேல தான் இருக்கும், சரியா? ஒரே நாள் தான் இது எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த லாட்ஜிங்கு, போர்டிங்கு, ஸோ இந்த ரூம்ஸு இது எல்லாமே நீங்கள் தங்குறதுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணுங்க, சரியா? ஸோ அது உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே ஒரே நாளில் தான் இருக்கும். ஒருவேளை தங்குறதுக்கு ரூம் தேவைப்படுது அப்படின்னா அதை நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அவங்க அரேஞ்ச் பண்ணி தர மாட்டாங்க.
ஸோ ஹேண்டிமேன். ஸோ இதுக்கு ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது வெயிட் லிஃப்டிங், ரன்னிங் இதெல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹவ் டு அப்ளை, எப்படி ப்ரோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஜஸ்ட்டு சிஸ்டமில் பிரிண்ட் எடுத்து, அதாவது சிஸ்டமில் A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து இதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் கைப்பட ஃபில் பண்ணி, தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் ஒரிஜினல் அப்ளிகேஷன் கூட நீங்கள் அட்டாச் பண்ணி இன்டர்வியூ போகும்போது எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை ஃபில் பண்ணுங்கள். ஸோ இப்போ எடுத்த மாதிரி லேட்டஸ்ட்டு கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரைட் சைட் கார்னரில் அந்த பாக்ஸுக்கு மேலே ஓட்டிட்டு கிராஸாக சிக்னேச்சர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் பர்த்து. ஸோ உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அதை பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் 500க்கு டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அட்ரஸ்க்கு டிடி எடுக்கணும், யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, அதெல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ டிடி ரிசிப்ட் அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணணும். எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும். சரியா? ஸோ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி அட்டாச்டு வித் தி அப்ளிகேஷன். ஸோ டிடி ரிசிப்ட்டு, டிசி, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் கிராஜுவேஷன் மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, அப்படின்னா ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் எது இருக்கோ அதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து டிப்ளமோ முடிச்சிருந்தால் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, ஐடிஐ, கேஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, டொமிசைல் சர்டிஃபிகேட்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கடுத்து பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி இன்டர்வியூ போகும்போது எடுத்துகிட்டு போகணும். சரியா? ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் அதை பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனில் ஹவ் டு அப்ளைல அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ டிடி, அதாவது டிமாண்ட் டிராஃப்ட் வந்து நீங்கள் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 500 ரூபாய்க்கு நீங்கள் டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸில் எடுக்கணும் ப்ரோ அப்படின்னா, ஏர் இந்தியா ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் லிமிடெட், பேயபிள் அட் மும்பை. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் 500க்கு டிடி எடுங்க. டிடி எடுத்துகிட்டு இந்த டிடி ரிசிப்ட்டும் அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். டிடி, அதாவது ரிவர்ஸ் சைட் ஆஃப் தி டிடி. ஸோ டிடிக்கு பின்னாடி, டிடியோட ரிவர்ஸ் சைடில் உங்கள் ஃபுல் நேம், மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணி அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. சரியா? ஸோ யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, யாரெல்லாம் டிடி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா, எக்ஸ் சர்வீஸ் மேன், SC/ST கேட்டகிரியாக இருந்தால் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. ஜஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி இன்டர்வியூ போகும்போது எடுத்துகிட்டு போனால் மட்டும் போதும். சரியா? ஸோ எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் ப்ளஸ் ஒரிஜினல் அட்டாச் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது பர்மனெண்ட்டாக இல்லை ரெகுலர் ஜாபா, அதாவது டெம்பரரியாக பர்மனெண்ட் ஜாபா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெம்பரரி ஜாப் தான். கான்ட்ராக்ட் அடிப்படையில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 3 இயர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மேற்கொண்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறதால என்ன ப்ரோ பெனிஃபிட் அப்படின்னா, இதே மாதிரி ஃப்யூச்சரில் இந்த ஏர்போர்ட் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி செலெக்ஷன் போகிறீங்க அப்படின்னா, ஸோ இதில் முடித்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ், முன்னுரிமை தருவாங்க. ஸோ உங்களை தான் மெயினாக செலக்ட் பண்ணுவாங்க. சரியா? இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கான்ட்ராக்ட் தானே ப்ரோ, எதுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ரொம்ப வேல்யூவாக இருக்கும். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.